பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த அதிகாரங்களிலே இஸ்ரவேலை ஒடுக்கின, இஸ்ரவேலை அடிமைப்படுத்தின, இஸ்ரவேலுக்கு எதிராக வந்த எல்லா விதமான கூட்டங்களுக்கும் விரோதமாய் ஆண்டவராகிய தேவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவராகிய தேவன் பாபிலோனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்ன காரியங்களை குறித்து இந்த 13வது அதிகாரத்திலேயே நாம் காண முடியும். உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அழைக்கிறார். இதோ அந்த பாபிலோனுக்கு விரோதமாய் எழும்புகிற நாளை ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் வருகிற நாளாய் கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி குறிப்பிடுகிற குறித்து பார்க்கிறோம். அவருடைய கோபத்தின் ஆயுதங்களுக்கும் தேசத்தையெல்லாம் அழிக்க வானங்கவிழ்ந்த கடையாந்திர தேசங்களிலிருந்து வருகிறது என்று சொல்லி கர்த்தனால் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். ஆம், கர்த்தருக்கு ஒரு சேனை இருக்கிறது. கர்த்தருடைய சேனை அவர் இலக்கம் பார்க்கிறவர். இதோ கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்கின எல்லா விதமான சத்துருக்களுக்கு விரோதமாய் ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. பொல்லாங்கன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த பொல்லாங்கனுக்கு ஒரு நாள் முடிவு கட்டும்படியாக இதோ கடைசி நாள், இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் வைக்கப்பட்ட இன்றைக்கு கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவராய் வெளிப்பட போகிறார். கர்த்தர் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை. அதான் கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய நாள் சமீபமாக அடிக்கிறது என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. இதோ பாபிலோனுக்கு விரோதமாக மேதிய பெர்சியர்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். கோரேசு என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதரை ஆண்டவர் தாமே பாபிலோனுக்கு விரோதமாய் கொண்டு வந்து அதை முறியடிப்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாபிலோனின் அழிவு என்பது இறுதி நாட்களில் உபத்திரவ நாட்களின் போது தேவனுடைய எதிரிகள் அழிக்கப்படுவதை முன்னுதாரணமாய் காட்டுகிறது. கர்த்தர் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 14வது அதிகாரத்திலும் ஆண்டவராகிய தேவன் பாபிலோனின் பிடியிலிருக்கிறதான இஸ்ரவேலை விடுவிக்கிறதை ஆண்டவர் தெரிவிக்கிறார். கர்த்தர் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ தேவன் தாமே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் யாக்கோபுக்கு இறங்குகிற தேவன், இஸ்ரவேலுக்கு இறங்குகிறது. உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் அடிமையாக்கப்பட்டிருந்த கடின அடிமைத்தனத்தை நீக்கி உனக்கு இளைப்பாறுதலை உண்டு பண்ணும் காலம் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். பாபிலோனின் மேலே சொல்லும் வாக்கியம், ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே என்று சொல்லி ஆண்டவர் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை தருகிறார். அதிகாலையின் மகனாகிய வெடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாய், ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழப்பட்டாய் என்று சொல்லி சத்துருவுக்கு விரோதமாய், மனித குலத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட பிசாசின் காரியங்களுக்கு எதிராய் இது அவனுக்கு ஒரு நாள் முடிவு நாள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தெரிவிக்கிறார். அதே போல அசிரியாவுக்கு எதிரான தீர்க்க தரிசனத்தையும் பெலிஸ்தருக்கு எதிரான தீர்க்க தரிசனத்தையும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கடந்த 15வது அதிகாரத்திலே மோவாபுக்கு எதிரான ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகிறது. இதோ மோவாபினுடைய காரியங்கள், என் இருதயம் மோவாபுக்கு விரோதமாக ஓலமிடுகிறது, அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் இன்னும் 3 வயது கிடாரியைப் போல அழைகிறார்கள், லூயிக்கு வேறி போகிற வழியிலே அழுகையோடு ஏறுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் மோவாபுக்கு வருகிறதான் நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ இடுக்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ நெருக்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவனத்தோட நீதியின் நாளை, நியாய தீர்ப்பின் நாளை, விடுதலையின் நாளை நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது மகிமையான நாள். அந்த நாளைக்கு நாம் காத்திருப்போம், ஆயத்தப்படுவோம். அந்த நாள் சமீபமாக இருக்கிறபடினாலே நாம் தேவகுமாரனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், தேவன் ஆயத்தப்படுத்துவோம். சர்வலர் மகிமையான காரியங்களை இந்த நாளில் செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். Glory to God.